வணக்கம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க அப்படின்னாலோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனுக்கு போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பவர் பாயிண்ட் டெக்ஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியும். பட் நீங்களாக உங்களுக்கான ஒரு பவர் பாயிண்ட் டெக்கை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டுட்டோரியல் வீடியோஸை தான் நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளாக ஒரு பவர் பாயிண்ட் டெக்கை க்ரியேட் பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான டிசைன்ஸில் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அழகான பவர் பாயிண்ட் டெக்கை நம்ம எப்படி ஓனாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பவர் பாயிண்ட் குறித்து. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த பவர் பாயிண்ட் டெக்கோட ப்ரிவியூவை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. ஸோ இந்த பவர் பாயிண்ட் டெக்கோட ப்ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸை நீங்கள் கொஞ்சம் மாற்றுறதன் மூலமாக இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஹோமுக்கு போயிட்டு நியூ ஸ்லைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பிளாங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்காக ஒரு ஸ்லைடு வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான ஷேப்பை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு இன்சர்ட் போங்க, ஷேப்ஸுக்கு கீழே இந்த மாதிரி ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவில் இதை சைஸை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு ரொட்டேட் 90 டிகிரிக்கு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒவ்வொன்றும் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 3 வந்துடும். ஸோ இப்போ இதற்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அதே மாதிரி அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அதை நீங்கள் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, மூணையுமே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அலைன் போங்க. அலைன் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்க மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை வச்சு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலேயும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம 3 கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் இந்த கவுண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறது தான். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்க முடியும். நம்ம ஒரு அலைன்மெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக இது எல்லாத்தையுமே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இது எல்லாத்தையுமே ஒரு குரூப்பாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டுக்கு கீழே போயிட்டீங்கன்னா மெர்ஜஸ் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இதை யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. யூனியனாக மாற்றும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு ஷேப்பாக இருந்தது எல்லாமே இப்போ ஒரே ஒரு செலக்டருக்கு கீழே வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி சுருக்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இந்த ஷேப்ஸ் மறைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இமேஜ் அந்த பேக்ரவுண்டில் இல்லாத மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இமேஜை டவுன்லோடு பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட பிபிடி பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட்டபுளான ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்சர்ட்டுக்கு போயிட்டு பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க இமேஜஸ் வரும், அதை லோட் பண்ணிடுங்க. இந்த இமேஜஸ் லோட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த இமேஜ் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரைட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. பட் உங்களுடைய ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த சைடு லெஃப்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜை ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு லெஃப்ட் உங்களுடைய ரைட் சைடு அலைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதே மாதிரி கீழே ரொட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபார்மட் ஷேப் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிக்சர் டு
பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு கிளிப் போர்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இமேஜ் இதில் லோட் ஆகிருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் லோட் பண்ணும்போது இப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே போயிட்டு இந்த ரொட்டேட் வித் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை அப்படி டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அந்த இமேஜ் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் இறக்குறதுன்னா இறக்கிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைனை நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த சைடு வெளியில் இருக்கிறது எதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ரிவ்யூ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து தேர்ட் ஸ்லைடு தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் வந்து இதில் வந்து கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஷேப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் வந்து மாற்றணும். ஸோ அதையும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் வந்து செய்ய முடியும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேடியன்ட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ப்ரீசெட் கிரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதை செட் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரீசெட் கிரேடியண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் சார்ந்தது தான். உங்களுக்கு எது உங்களுடைய டிசைனை பொறுத்து சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் அதோட மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பிக்சர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த ஷேடோ ஆப்ஷன்ஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு என்டையர் ஒரு இதுவே வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த இமேஜோட லுக் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் வந்து சேஞ்சஸை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இன்சர்ட்டுக்கு போயிட்டு வேர்ட் ஆர்ட் இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு ரொம்ப டிசைனாக வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேர்ட் ஆர்ட்டை கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் டைட்டில் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதற்கு கீழே சப்டைட்டில் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு பேசிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த டைட்டிலில் எந்த டிசைனை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த இமேஜுக்கு வேறு இமேஜ் வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இதில் இந்த மாதிரி ரொம்ப வந்து ஷேடோ கம்மியான இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு அழகாகவே வந்து இருக்கும். இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இன்சர்ட் போயிட்டு நீங்கள் முன்னாடி எந்த ஷேப்பை வந்து இன்சர்ட் பண்ணிங்களோ அதே ஷேப்பை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதே மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்டர் கலரை மாற்றணும். ஸோ பார்டருக்கு ஷேப் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை ஒயிட் கலருக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு போனீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்டருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். நான் அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் போயிட்டு லயன் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு கீழே போயிட்டு டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 இல்லைனா 85% வந்து வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்டரோட அந்த வித்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 2.5 கூட வச்சுக்கோங்க. 2.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேப் ஃபில் அப்படிங்கிறத நோ ஃபில் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான இப்படி ஒரு ஷேப் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல அப்படியே சின்னமாக வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி சார்ந்தது தான். உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் வந்து இதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பேசிக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வந்து இங்கே வந்து போட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ண மாதிரியே இங்கேயும் இருக்கும். பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு ப்ரிவ்யூ வந்து காட்டுறேன்.
இதுதான் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி இமேஜ் வந்து மேலே இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஹோவர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஹோவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு மேலே ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்லைடு வந்து கிடைக்கிறத நீங்கள் இப்போ பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ப்ரிவ்யூ வந்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வேறு இமேஜ் கூட யூஸ் பண்ணலாம், வேறு டிசைன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக உங்களோட இமேஜஸை மூவ் பண்ணுறதன் மூலமாகவே ஒரு டிசைனை செஞ்சுட்டு அதிலிருந்து ஃபாலோஅப்ஸ் ஸ்லைட்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு அழகான ஒரு பிபிடி டெக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிபிடி டெக் வேணும், இல்லைனா ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.